இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்பெஷல் ஆம்பூர் பிரியாணி. இது செய்யறதுக்கு நான் 15 ரெட் சில்லி எடுத்து சுடுதண்ணில் கொஞ்ச நேரம் நல்லா ஊற போட்டாச்சு. வெங்காயம் நீள கட் பண்ணி ஒரு டபரா செட்டில் எண்ணெய் ஊற்றி அதோட கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்தோடனே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதோட தக்காளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து தக்காளி நல்லா மையாக வதங்கணும். நல்லா வதங்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி அதோட சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெட் சில்லி தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதோட ஸ்பைசஸ் வேறு லெவல்லே இருக்கும். வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னே சொல்லலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு இதோட பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா ஃப்ளேவருக்காக, அதிகமாகலாம் சேர்க்கலை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் தேவையான அளவு நான் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ அரிசி, 1/2 கிலோ சிக்கன், அதுக்கான மசாலா தான் இது. ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்யும்போது வாசனை வேறு லெவலில் இருக்கும். இவ்வளோ நாள் எல்லா பிரியாணியும் அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம ஊர் பிரியாணி எப்படா மறந்தேன்னே தெரியல. ஸோ இன்றைக்கி ஞாபகம் அதையும் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி புல்லட் அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணிக்கு 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி தான் செஞ்சுருந்தேன். நல்லா சூப்பராக உதிரியாக வந்திருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆம்பூருக்கு போனால் பிரியாணி சாப்பிட்டு வராதவங்க ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாகவும் அட்டகாசமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.